இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இதில் தெரிஞ்சுக்குங்க. இன்ட்ரோவில் தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதம் முடிந்து நெக்ஸ்ட் மாதமான 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு மாற்றங்கள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஜூன் மாத ராசி பலனை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஜூன் மாத ராசி பலனை வாங்க இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன். அந்த கிரக பயிற்சிகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சூரிய கிரக பயிற்சி, புதன் கிரக பயிற்சி, சுக்கிரன் கிரக பயிற்சி. இந்த 3 கிரக பயிற்சி தான் ரொம்ப வலிமையாக நடக்க போகுது. இதில் சூரிய பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப வலிமையானதாக சொல்லப்படுது. ஏன்னா சூரியன் நம்ம முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுது. சூரிய பகவான் இந்த ஜூன் மாதத்தில் ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார். இதனோட அடிப்படையில் நம்மளோட ராசிக்கு சூரியனுடைய பார்வையால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஜூன் மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த மாதம் நீங்கள் உங்களோட ராசிக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகணும்னா காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செய்துடுங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். ஸோ இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம், பாவம், புண்ணியம் என்று வாழ்ந்து வருவீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக மிக யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஒருவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நொடியே போதும். நீங்கள் எதிர்பார்த்தவற்றை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி இனி இல்லாமல் காணாமல் போகும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியாக மாறும். நினைத்த வேலைக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு ஈஸியாக சேரும். அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும். புதிய பொறுப்பு பதவிகள்லாம் கிடைக்கும். தொண்டர்களுடைய பலமானது கூடும். புதிய இடம், வீடு, வாகனம் என்று வசதி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் சேரும். கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அடைய முடியும். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலமானது லாபமாக ஏற்படும். வாழ்க்கை துணையில் இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். ஸோ தைரியம், தன்னம்பிக்கை ரெண்டுமே இந்த மாதம் அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடித்துவிடக்கூடிய திறமை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும். இந்த மாதத்தில் பிற்பகுதியில் விவசாயிகள் உங்களுடைய நிலை உயரும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலைக்குரிய தாள்கள் வரும். ஆக மொத்தம் மூலமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக இந்த மாதம் இருக்கும் என்பது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னது நீங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மாதம் செயல்பட்டு பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூரடமில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். எத்தனை போராட்டம் வந்தாலும் அதற்காக சோர்ந்து போகாமல் வெற்றியை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு
இந்த ஒரு ஜூன் மாதம் முன்னேற்றமானதாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால இது நாள் வரை உங்களுக்கு இருந்த சங்கடங்கள்லாம் இனி இருக்காமல் விலகும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவமானங்கள் இனி ஏற்படாமல் நீங்கும். நல்ல காலம் வந்துச்சு என உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உங்களுக்குன்னு முன்னேற்ற நிலையானது உண்டாகும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதம் ஏற்படும். பதவி உயர்வு கூட கிடைக்கும். உங்களுக்குரிய புதிய தைரிய வந்தது போல் உங்கள் செயல் இந்த மாதம் இருக்கும். மனபயம் தயக்கம் இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணா போகும். நீங்கள் நினைப்பது எல்லாமே நடக்கும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் போட்டி போட்டு உங்களுக்கு பலன்களை வழங்கிட இருப்பதால் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவிற்கு இக்காலத்தில் உங்களுக்கு லாபமானது ஏற்படும். லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை ஏற்படுவதால் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் தொல்லையெல்லாம் முடிவிற்கு வரும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமானது அடைவீங்க. புதிய முயற்சியில் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பார். பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும். உங்களுக்கான புதிய பதவி பொறுப்பு தேடி வரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் முற்றிலுமாக இந்த மாதம் விலகும். எதிரிகளுடைய நடவடிக்கைகளாலும் மறைமுக தொல்லைகளாலும் அவதிப்பட்டு வந்த உங்கள் நிலையானது மாறும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். அரசு வழி முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி மதிப்பெண்கள் பெற்று வெற்றியானது பெருமட முடியும். அப்புறம் திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். இக்காலம் உங்களுக்கு யோகமான காலம் என்று சொல்லலாம். ஏன்னா திருமண வயதினருக்கு திருமணம் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும். ஸோ போராடம்ல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட் உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். 6வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியாதிபதி சூரியன் இதுவரை நீங்கள் அனுபவித்த சங்கடங்கள்லேருந்து உங்களை மீட்டெடுப்பார். உங்களுடைய திறமையை அதிகரிக்க செய்வார். செல்வாக்கை உங்களுக்கு மெயினாக உயர்த்துவார். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகளை கிடைக்க வைப்பார். இழுபறியாக இருந்த வழக்குகள் வெற்றியை அளிப்பார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாத்தையுமே காலி செய்வார். தடைப்பட்ட உங்களுக்கான பதவி உயர்வு இடமாற்றம் கிடைத்து முன்னேற்றமானது அடைவீங்க. நீண்ட நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கனவுகள் இந்த மாதம் நினைவாகும். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலையானது இருக்கும். மெயினாக பொன்பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையானது உண்டாகும். சப்தமஸ்தாதிபதி புதன் மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 16 முதல் இப்போ இந்த ஜூன் 2 வரை சாதகமாக சஞ்சரிப்பார். ஆக்சுவலி ஜூன் 2 வரை சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நேற்று தள்ளிப்போன முயற்சிகள் இப்போது வெற்றியாகும். வியாபாரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வங்கியில் கேட்டிருந்த கடன்கள்லாம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இட சனியும் ராகுவும் உங்களை முன்னேற பாதையில் அழைத்து செல்வார். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபத்தை ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான மாதமாக இருக்கும். கடந்த கால நெருக்கடி போராட்டம் எல்லாம் நீங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானவற்றை நீங்கள் அடையக்கூடிய நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். ஸோ உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலன்களை நீங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மாதம் நடந்து பயன்பெறுங்க. பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த மாதம் வாழ்வில் முன்னேற்றமானது உங்களுக்கு உண்டாகும். அப்படி இல்லைனா 2வது மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யணும். ஏதாவது ஒரு புது காரியம் செய்கிறீங்கன்னா அப்போ மீனாட்சி அம்மனை நினைத்து வழிபாடு செய்து அந்த காரியம் செய்யணும். ஏன்னா அப்படி செய்தீங்கன்னா மனம் உங்களுக்கு தெளிவடையும். அப்புறம் 3வது நீங்கள் விநாயகரை எது செய்தாலும் வழிபாடு செய்யணும். அதுவும் மணக்குள விநாயகரை எது செய்தாலும் வழிபாடு செய்யணும்.
புது விஷயங்கள்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கான முயற்சி வெற்றியாகும். அதனால் மணக்குள விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இந்த 3 பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு 3 விதமான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பரிகாரமும் சொல்லிட்டேன், எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு இதே போல் ஜூன் மாத ராசி பலனோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.